ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் அகாடமி. நான் மணிகண்டன், ஒன் அகாடமி டைரக்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் 2024. இப்போது வந்து 31/7/2024 வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் சொல்லியிருக்காங்க. இப்போ எண்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 8/8/2024. ஓகேங்களா? அதில் என்ன இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்கங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து மொத்தம் 4 ரவுண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஸ்ட்ரே ரவுண்டுன்னு இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து ரவுண்ட் 3 இங்கே ரவுண்ட் 3ன்னு இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து மாப்அப் ரவுண்டுன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ ரவுண்ட் 3ன்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக அதில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸ் செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது காலேஜோட கேட்டகரி பொறுத்து செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கேட்டகரி A1, C இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், டென்டல் காலேஜ்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேட்டகரி B and Dக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா இருக்கிற செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு வந்துட்டு நீங்கள் 30,000 rupees வந்து செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக யாருக்கு எக்ஸம்ஷன் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா SC, SCA, ST கன்வெர்ட்ஸ் டு கிறிஸ்டியானிட்டி ஃப்ரம் ஷெட்யூல்டு கேஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எக்ஸம்ஷன் சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஆனுவல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 lakhsக்குள்ளார இருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா சில பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னு ஜென்ரல் பாயிண்ட்ஸ் என்னென்னா, அதாவது இதில் 3 ரவுண்ட்ஸ் வரைக்கும் யாரெல்லாம் வந்து ஆல் இண்டியா கோட்டாலேயோ ஸ்டேட் கோட்டாலேயோ வந்துட்டு காலேஜஸ் சீட் எடுத்திருக்காங்களோ அவங்க வந்து 4th ரவுண்டில் வந்து அட்டன் பண்ண முடியாதுங்கிறத வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து அந்த 4th ரவுண்டு என்னென்னா காமன் ரவுண்டாக சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் கோட்டா, ஆல் இண்டியா கோட்டா எல்லாமே சேம் காமன் போர்ட்டலில் நீங்கள் இங்கே கவுன்சிலிங் நடக்கும்னு சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம 500 rupees இனிஷியலாக பே பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது 30,000 செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணணும். அது வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட் எடுக்கிறவங்க அது ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க வந்து கண்டினியூஸ் ரவுண்ட்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது ஃபிசிக்கலி சேலஞ்சு அவங்களோட சீட்ஸ் எல்லாம் அவங்க எடுக்காமல் இருக்காங்க அப்படிங்கும்போது அது வந்து ரவுண்ட் 1லேயே வந்து ஜென்ரல் கேட்டகரியில் உங்களுக்கு அந்த சீட் ஆட் ஆயிரும். சரிங்களா? இப்போ ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2ல் வந்து ரவுண்ட் 1ல் அப்ளை பண்ணவங்க எல்லாருமே வந்து ரவுண்ட் 2க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதாவது காலேஜ் சீட் எடுத்தவங்க, சீட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணாமல் இருக்கிறவங்க, இல்லை ரிசைன் பண்ணவங்க எல்லாருமே வந்து இதில் அப்ளை பண்ண முடியும். அது போக வந்து இதில் என்ன அட்வான்டேஜ் இந்த தடவை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பர்மிட் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் வந்து அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட் ரவுண்ட் அப்ளை பண்ணால் மட்டும்தான் செகண்ட் ரவுண்டு அடுத்த ரவுண்டு அப்ளை பண்ண முடியும். பட் இங்கே வந்துட்டு என்ன ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு செகண்ட் ரவுண்ட்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லி அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் அப்கிரேட் ஃபஸ்ட் ரவுண்டு வந்து எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல அப்படின்னு சொல்லி செகண்ட் ரவுண்டுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் காலேஜ் எடுத்துக்கலாங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் ரவுண்டில் அவங்க சீட் கிடச்சிருச்சு. பட் எனக்கு செகண்ட் ரவுண்ட் காலேஜ் பிடிக்கல, ஃபஸ்ட் ரவுண்ட் காலேஜே நல்லா இருக்குன்னு சொன்னாக்கா அது வந்து அந்த மாதிரி ரிவர்சபிள் கிடையாது. ஒன்ஸ் அப்கிரேட் ஆகிடுச்சுன்னா அப்கிரேட் ஆன காலேஜ் மட்டும் தான் உங்களால் ஜாயின் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கோ அந்த காலேஜ் கிளியராக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். எதுக்கு பிடிச்ச காலேஜ் கிடச்சிருக்கோ அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து இப்போ வந்து செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சு டிஸ்கன்டினியூ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்துட்டு அவங்க டிஸ்கன்டினியூ பண்ண போகிறவங்களும் வந்து ரவுண்ட் 3க்கு வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்துட்டு இங்கே என்னென்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ வந்து அவங்க ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமை தாண்டி நீங்கள் வந்து நான் ரிசைன் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் வந்துட்டு தேர்ட் ரவுண்டு வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்போ அந்த சமயத்தில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் செக்யூரிட்டி டெபாசிட்டும் வந்து நீங்கள் பே பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து தேர்ட் ரவுண்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இல்லைன்னா அதை அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ ரவுண்ட் 3 பார்க்குறோம். ரவுண்ட் 3லையும் பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 500 rupees போட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் இதுலேயும் வந்து ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பர்மிட் பண்ணுறாங்க. அது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது எனக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் நான் அட்டன் பார்ட்டிசிபேட் பண்ணேன், சீட் கிடைக்கல. செகண்ட் ரவுண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணேன், சீட் கிடைக்கல. தேர்ட் ரவுண்ட்லேயும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக
பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எலிஜிபிள் இருக்குது உங்களுக்கு. அதுக்கு நீங்கள் தனியாக எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் பே பண்ணதே அதுக்கு அடுத்தடுத்த ரவுண்ட் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி இந்த ஆப்ஷன் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரவுண்டில் வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கிறதா வந்துட்டு சீட் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கணும். இதை உங்களுக்கு அலோகேட் ஆன சீட்டை வந்து நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து பெனால்ட்டி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏன்னா இதே ஃபைனலு இப்போ இங்கே கிளியராக போட்டிருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்த கிடைச்ச சீட்டை வந்து நான் வந்து அடுத்த ரவுண்டுக்கு அப்கிரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எந்த ஒரு விஷயம் பண்ண முடியாததை கிளியராக மென்ஷன் பண்ணிக்க. ரவுண்ட் 3 வரைக்கும் வந்து உங்களுக்கு சீட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறவங்க வந்துட்டு ரவுண்ட் 4 அதாவது ஸ்ட்ரே ரவுண்டுக்கு வந்துட்டு நீங்கள் எலிஜிபிள் கிடையாதுங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே. இப்போ சொன்னது மாதிரி தாங்க பாருங்கள். ஒன்ஸ் த கேண்டிடேட் ஜாயின் த ரவுண்ட் 3 சீட் கேண்டிடேட் கேனாட் அப்கிரேட் ஆர் ரிசைன் ஃப்ரம் திஸ் சீட். அதாவது அவங்க எடுத்து ரவுண்ட் 3ல் உங்களுக்கு சீட் கிடச்சிச்சுன்னா நீங்கள் அந்த சீட்டை வந்து உங்களால் நீங்கள் வந்து ரிசைனோ கிரேடோ பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்படி நீங்கள் அதை ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கம்பல்சரி வந்து இங்கே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் செக்யூரிட்டி டெபாசிட்டு டியூஷன் ஃபீஸும் நீங்கள் பே பண்ணிட்டு தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதே மாதிரி அடுத்த கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாதுன்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்துங்க, 4th ரவுண்ட் வந்து எலிஜிபிள் கிடையாது தான் இந்த இது வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இஃப் எனி கேண்டிடேட் டஸ் நாட் ஜாயின் ரவுண்ட் 3 allotted seat candidate will have to forfeit the registration fee, security deposit and tuition fee paid by him or her, and they will also be not eligible to participate in the subsequent rounds of counseling. அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துக்குங்க. நீங்கள் ஃபர்தர் இதில் சீட் எடுத்ததுக்கப்புறம் வந்து மறுபடியும் அப்கிரேட் பண்ணலாம், இல்லை மறுபடியும் ரீஅப்ளை பண்ணலான்னு ஏதாச்சும் நீங்கள் கேன்சல் பண்ணினீங்கன்னா நீங்கள் இந்த ஃபீஸ் பே பண்ணுறத காட்டிலும் உங்களுக்கு ஃபர்தர் ரவுண்ட்ஸ் வந்து எலிஜிபிள் கிடையாதுன்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது ஸ்ட்ரே ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 ரவுண்டில் எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஸ்ட்ரே ரவுண்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரே ரவுண்டில் வந்துட்டு உங்களுக்கு என்ன விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் எம்பிபிஎஸ் சீட் வேணும்னா நீங்கள் வந்துட்டு 5 lakhs செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணணும். அண்ட் பிடிஎஸ் கோர்ஸ் வேணும்னா உங்களுக்கு 2 lakhs செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணணும் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து இதில் வந்து சீட்டு உங்களுக்கு கிடச்சிருச்சு பட் ஆனால் எனக்கு காலேஜ் பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்து எதுவுமே ரீஃபண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? முன்னாடி சொன்னது மாதிரி தான் ஃபர்தராக வந்துட்டு நீங்கள் காலேஜஸ் உங்களுக்கு கிடச்சிருந்து அதை வேண்டான்னு விட்டுட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுங்க வந்து எலிஜிபிள் கிடையாதுன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இது கேன்சல் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் சீட் உங்களுக்கு அலாட் ஆகிட்டு நீங்கள் கேன்சல் பண்ணுற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் இங்கே வந்து நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டு டியூஷன் ஃபீஸு ஓகேங்களா, அதை காட்டிலும் டிஸ்கன்யூஷன் ஃபீஸ் வந்து 10 lakhs rupees சேர்த்து பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியராக இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக கம்மிங் இயர் வந்துட்டு உங்களால் கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுங்கிறத தெளிவுபட இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து ப்ராப்பர் ஷெட்யூல் பண்ணி நீங்கள் கரெக்டாக கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்அகாடமியில் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போயிட்டுருக்கு நீட் ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம் 2025க்காக. இப்போ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த காண்டாக்ட் நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரொசீஜர் என்னென்னு கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் அட்மிஷன் ஆகிக்கலாம். Thank you.